நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம எவ்ரி டைம் மின்சாரத்துறையில இருந்து வீடியோ போடும்போது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வேலைப்பு வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சோ இந்த மின்சாரம் தயாரிக்கணும்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், சோலார், ஹைபிரிட் இந்த மாதிரி இயங்கி கொண்டிருக்கிற எல்லா பவர் பிளான்ட்டுக்கு பேக் எண்ட்ல இருந்து ஒரு கம்பெனி இயங்கிட்டு இருக்கும். சோ அங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா மின்சாரம் தயாரிச்சு நம்மளுக்கு டிஎன்ஏபி மூலியமா நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் கிரேட் 2 அண்ட் கிரேட் 3 ஒட்டுமொத்தமாக 20 காலி பணியிடங்கள். இந்த கிரேட் 2க்கான மாத சம்பளம் ஸ்டார்டிங்கே 85,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிரேட் 3க்கு ஸ்டார்டிங் சம்பளம் 45,000 ரூபாய். இயர்லி பாத்தீங்கன்னா கிரேட் 2க்கு 4,000 ரூபாய் இன்கிரிமெண்டோட, கிரேட் 3க்கு இயர்லி இன்கிரிமெண்ட் 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்றீங்க, செல்ஃப் அட்டஸ்டோட அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு 11/6/2025க்குள்ள அனுப்பணும் சொல்லிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, நமது தமிழ்நாட்டிலிருந்து திருச்சி லொகேஷன்ல இருந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பெல் நிறுவனம். இந்த பெல் நிறுவனம் பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்டா இருக்கட்டும், இல்ல நியூக்ளியர் பவர் பிளான்டா இருக்கட்டும், இல்ல ஹைட்ரோ சோலார் பவர் பிளான்ட், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிற இதுதான் பாத்தீங்கன்னா காமனா இந்த பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இதோடைய முன்னணி இருக்கிற ஒரு கம்பெனி தான் பெல் நிறுவனம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 150 ப்ராடக்ட் ஆஃபரிங் பண்றாங்க. 140க்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் இந்தியா லெவல்ல. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் மட்டும் உங்களுக்கு 27,350 கோடி பாத்தீங்கன்னா 2024 to 2025க்கு மட்டும் பாத்தீங்கன்னா டேர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க இந்த 140 ப்ராஜெக்ட்ல. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஹை லெவல்ல சேலரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ எதுக்காக இந்த அப்டேட் நான் கொடுத்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பெல் நிறுவனம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இதுக்கான பெனிஃபிட்ஸ்ல எந்த லெவலுக்கு இருக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா அனலைஸ் பண்றதுக்காகத்தான் இது நம்ம சொன்னது. இப்போ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்ஜினியர் குவாலிட்டி FTA கிரேட் 2க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர்வைசர் குவாலிட்டி கிரேட் 3க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் திருச்சி லொகேஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 years பீரியட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே இருந்ததுன்னா சோ நீங்க கம்பெனி எம்ப்ளாயர் மாறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ இந்த 2 போஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா FTA கிரேட் 2 இன்ஜினியர் குவாலிட்டிக்கு 10 வேகன்சிஸ். அதுல இயர் கேட்டகரிக்கு 6 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 2 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு 1 காலி பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 1 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இரண்டாவது போஸ்டிங் பாத்தீங்கன்னா FTA கிரேட் 3ல சூப்பர்வைசர் குவாலிட்டிக்கு 10 காலி பணியிடங்கள். இந்த 10 காலி பணியிடங்கள்ல இயர் கேட்டகரிக்கு உங்களுக்கு 6 வேகன்சியும், ஓபிசிக்கு 2 வேகன்சியும், அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு 1 வேகன்சியும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 1 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெல் நிறுவனத்திலிருந்தே அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா என்ன நம்ம படிச்சிருக்கணும், அதுக்கான கல்வி தகுதி என்ன, அது வேற என்னென்னலாம் அடிஷனல் தகுதி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை பார்க்கலாம். அதுதான் ஜாப் ஸ்பெசிபிகேஷன். இன்ஜினியர் கிரேட் 2ல குவாலிட்டி 10 போஸ்டுக்கு இருக்குது. அதுல குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 7 போஸ்டும், குவாலிட்டி அசூரன்ஸ்க்கு 2 போஸ்டும், பிளான்ட் லேபுக்கு 1 போஸ்டும், ஒட்டுமொத்தமா 10 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா கிரேட் 2க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்குது. இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். இல்லைன்னா 5 years பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும். மினிமம் 60% மார்க் இருக்கணும். ஓபிசி கேட்டகரியில ஜெனரல் கேட்டகரி இருக்கும். எக்கனாமிக் வீக் பர்சன்ட்னா மினிமம் 50% இருந்தாலே போதும். எஸ்சி எஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா 50% சொல்லியிருக்காங்க.
2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த போஸ்டிங் ஏரியா, குவாலிட்டி கண்ட்ரோல், ஒர்க்கிங் எந்த மாதிரி இருக்கு, என்விரான்மெண்டல் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்கலாம். இதே மாதிரி பிளான்ட் லேபை பொறுத்த வரைக்கும் வந்து சேம் அதே தான். இன்ஜினியரிங் இல்லைன்னா கெமிக்கல் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். மாஸ்டர் இல்லைன்னா வந்து மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும். 60% வந்து ஓபிசிக்கு, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கும், 50% எக்கனாமிக் வீக் பர்சனுக்கும், எஸ்சி எஸ்டிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிரேடு 3க்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்து 10 போஸ்டிங். அதுல வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வந்து 6 காலி பண்ணி எடுக்கலாம். குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்து 2 போஸ்டிங்கும், பைப்பிங் குவாலிட்டிக்கு வந்து 1 போஸ்டிங்கும், பிளான்ட் லேபுக்கு வந்து 1 போஸ்டிங்கும் வந்து ஒட்டுமொத்தமாக 10 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்தாலே போதும் 60% ஆஸ் யூசுவல் ஓபிசி ஜெனரலுக்கும், எக்கனாமிக் பீப்புள்ஸும் எஸ்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50% கொடுத்திருக்காங்க. இந்த ஒர்க்கிங் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதோட ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அது எல்லாமே இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் என்கேஜ்மெண்ட், ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாவே இங்க இருக்குது. அது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து பார்க்க போறது வந்து ஏஜ் லிமிட். 22 வயசுல இருந்து அப் டு 35 வயசு இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றல இருந்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு மட்டும் வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 13 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றலுக்கு வந்து 15 வருஷம் கொடுத்து பிளஸ் 40% இடஒதுக்கீடும் வந்து கொடுத்திருக்காங்க. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே 9 இருக்குது. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரேடு 2ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க சப்போஸ் அப்படின்னா இதுக்கான மாத சம்பளம் 84,000 ரூபாய். ஆனுவல் இன்கிரிமெண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் இருக்கும். கிரேடு 3ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க சப்போஸ் அப்படின்னா மாத சம்பளம் 45,000 ரூபாய். ஆனுவல் இன்கிரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மெடிக்ளைம் பாலிசி வந்து 5 lakhs வரைக்கும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். செல்ஃப் இருக்கட்டும், ஸ்பவுஸ், டிபெண்டன்ட் சில்ட்ரன், ஸோ இது எல்லாமே இருக்குது. ரீம்பர்ஸ்மெண்ட் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பிரீமியம் பெய்டும் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் பாலிசியும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அகாமடேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் வந்து கம்பெனி மூலமா இருக்குது. செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன் பிளஸ் வந்து இன்டர்வியூ, இதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 20 காலி பணியிடங்கள். இதுல இந்த 20 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு காலி பணியிடங்களுக்கு 10 பேர், 20 காலி பணியிடங்களுக்கு 200 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 200 பேர்த்துல கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு 20 பேருக்கு தான் வந்து ஃபைனல் வேகன்சிஸ் லிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து இருக்குது. நீங்க ஒன் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, ஒன் பண்ண நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் வந்து இருக்குது, ஃபாதர் நேம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க, ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணுங்க, மேரிடா அன்மேரிடா இல்ல அதர் கிடைக்கிறது அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்க என்ன கேஸ்டை சார்ந்தவர்கள், ஸோ நேஷனல் இந்தியன் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உடல் ஊனமுற்றா இல்லையா அதை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது இன்ஜினியரிங் அண்ட் பிஜி டிகிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதர் ரிலவெண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் இல்லைன்னா வந்து இரலவெண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த பாக்ஸ்குள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்லையா அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு டீடைல்ஸ் இருக்குது. உங்களோட மொபைல் நம்பர் வித் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, சிக்னேச்சர், உங்களோட நேம், இது எல்லாமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட், அதாவது 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், மெடிக்கல் சர்டிபிகேட், எக்ஸ் சர்வீஸ் பண்ணி அதோட சர்டிபிகேட், ஜம்மு காஷ்மீர்ல நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு மக்களா இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், என்ஓசி சர்டிபிகேட், அதர் ரிலவெண்ட் சர்டிபிகேட், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேட்டோட வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் HRIR ரெக்ரூட்மெண்ட், HR டிபார்ட்மெண்ட் 24 பில்டிங் பெல், திருவெம்பூர், திருச்சி 620 014 இந்த அட்ரஸுக்கு
11/6/2025 நீங்க அனுப்புற மாதிரி அனுப்பணும். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.